என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். அடங்கு, அடக்கு. அடக்க நினைக்காதே, அடங்காதே. அடக்குனா புலன்களை அடக்குங்கள். அடங்காதே என்றால் அகங்காரம், அமகாரம் என்று செயல்படுபவர்களுக்கிடத்தில் அடங்கி போக வேண்டிய நியதி இல்லை. அடக்க வேண்டியது மெய்வாய் கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய பஞ்ச இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய, பஞ்ச இந்திரியங்களால் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் செய்யாமல் அடக்க வேண்டும். அடங்காதே என்றால் எதிர்மறையான அநீதி நடக்கும் இடத்தில் தர்மத்திற்கு சோதனை வரும் காலத்தில் எப்படி பரம்பொருள் தரிசனம், நிதர்சனம், அவசார நிதர்சனம் என்பதை நிரூபித்து வழிகாட்டியது போல் தட்டி கேட்க வேண்டும். அகிம்சை முறையில், வன்முறை இல்லை. அடக்காதே. யாரையும் அடங்கி போயின்னு நீ சொல்லாத. யார் அடக்கிறதுக்கு நீ யார்? நீயும் ஒரு மனிதன், இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மானிட பதர். அப்படி இருக்கச்சு நல்ல செயல்களை பார்க்க வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் உன்னுடைய புலன்களை அடக்கினில் நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாத சமயத்தில் நாக்கை அடக்க வேண்டும். உணவில் ஒரு ஒழுக்கம் வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும். அதை எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்பதை அறிந்து அடங்கி அடக்க வேண்டும். அதே சமயத்தில் யாரையும் அடக்கணும், யாரும் உன்னுடைய கண்ட்ரோலில் வரணும்னு நினச்சி அடக்காதீங்க. அடங்கி போக வேண்டியதில், அடக்க வேண்டிய இடத்துல அடக்குங்க. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. யாரை அடக்கி ஆள்றதுக்கும் யார் அடக்கிறதுக்கும் நம்ம இங்கே வரலை. உன்னுடைய புலன்களை அடக்கி ஆண்டாலே, அடங்கி போனாலே நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, வாழ்வு எப்படி என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ முடியும். அடங்கி போக வேண்டும், அடக்க வேண்டும். அடக்க நினைக்காதே, அடங்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தாதே. அது உன்னுடைய வேலை இல்லை. தர்மத்துக்கு புறம்பாக செயற்படும் போது அதை நாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆர்ப்பரிக்கலாம். செயல்களால் இல்லை, வன்முறையால் இல்லை, நல்ல வார்த்தைகளால் அன்பாவாய் யாரா அமுதவாய் என்று நல் வார்த்தைகள் மூலம் அடக்க வேண்டுமே தவிர ஆணவத்தாலோ அதிகாரத்தாலோ அகம்பாவத்தாலோ யாரையும் அடக்க நினைக்க முடியாது. அடக்கவும் தேவையில்லை, அடக்கவும் வேண்டாம். அது நம்முடைய வேலை இல்லை. புரிந்து செயலாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.